ரகசியம் அம்பலமாகும் பை ஆண்டன் செக்காவ். பெயரிடப்படாத கடிதம் ஒன்று வரவே யாருக்கும் தெரியாமல் பீட்டர் பொசுதின் அந்த நா என்று தொடங்கும் சிறிய நகரத்தை நோக்கி 3 உள்ளூர் குதிரைகளை வைத்து பூட்டிய வண்டியில் மாற்றுச்சாலை வழியாக விரைந்து கொண்டிருந்தான். முகத்தை தன் கோட்டின் காலரில் மறைத்து கொண்டு, நான் பதுங்கியிருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் புகையினை போல் மறைத்துவிட்டேன் என தனக்குள் சொல்லிக் கொண்டான். மோசமான திட்டங்களை தீட்டிவிட்டு அவற்றின் சுவடு தெரியாமல் புத்திசாலித்தனமாக மறைத்துவிட்டோம் என அந்த கீழ்த்தரமானவர்கள் தங்களுக்குள் இந்நேரம் மெச்சிக்கொண்டிருப்பார்கள். ஆஹா, தங்கள் வெற்றியின் உச்சத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது போய் லியாப்கின் தியாங்கின் எல்லோரையும் கொண்டு வா என்ற குரல் கேட்டவுடன் அவர்களுக்கு எத்தகைய திகிலும் ஆச்சரியமும் உண்டாகும் என்பதை யூகிக்க முடிகிறது. அந்த நேரம் என்ன ஒரு கலவரம் ஏற்படும் தெரியுமா? ஆஹா! இப்படி பலவாறாக தனக்குள் நினைத்து சோர்ந்து போன பொசுதின் வண்டி ஓட்டியிடம் பேச்சு கொடுத்தான். பெரும் புகழ் அடைய வேண்டும் என்னும் தாங்க முடியாத அவன் தன்னை பற்றி முதலில் விசாரித்தான். பொசுதின் யாரென்று உனக்கு தெரியுமா? எப்படி எனக்கு தெரியாமல் போகும்? அவன் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சிரித்தபடி வண்டியோட்டி சொன்னான். ஏன் சிரிக்கிறாய்? எனக்கு சிரிப்பா வருகிறது. சாதாரணமா இங்கிருக்கும் கடைநிலை ஊழியனுக்கு கூட தெரியும் போது பொசுதினை தெரியாமல் இருக்க முடியுமா என்று யோசித்து பார்த்தேன். எல்லோருக்கும் தெரிவதற்குத்தானே அவன் இங்கு இருக்கான். நல்லது, அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவன் நல்லவனா? கொட்டாவி விட்டபடியே நல்லவன்தான், நல்ல மனிதன், வேலையில் சிறந்தவன். இங்கு வந்து 2 ஆண்டுகள் கூட முடியவில்லை, அதற்குள்ள பல வேலைகளை முடித்திருக்கிறான். அப்படி என்னதான் செய்திருக்கிறான்? எவ்வளவு நல்லது செய்திருக்கிறான். அவன் நன்றாக இருக்க வேண்டும். ரயில்வே பாதையை இங்கு கொண்டு வந்திருக்கிறான். கோக்ரீன் கோவை இந்த நாட்டை விட்டே வெளியே துரத்தி அனுப்பினான். கோக்ரீன் கோ மிகவும் மோசமானவன். அவன் ஒரு ராஸ்கல் நரி. இவனுக்கு முன் இருந்தவர்கள் எல்லோரும் அவன் வலையில் விழுந்து சிக்கிவிட்டார்கள். ஆனால் பொசுதின் வந்த பின் கோக்ரீன் கோ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டான். ஆமாம் சார், பொசுதினுக்கு யாரும் லஞ்சம் தர முடியாது, முடியவே முடியாது. 100, 1000 என எவ்வளவு ரூபில்கள் கொடுத்தாலும் மனதறிய எந்த பாவத்தையும் அவனை செய்ய வைக்க முடியாது. நடக்கவே நடக்காது. நல்ல வேலை, ஏதோ இந்த வகையிலையாவது நம்மை புரிந்து வைத்திருக்கிறானே என பொசுதின் உற்சாகம் அடைந்தான். அற்புதம் என்றான். அவன் நல்ல பண்பாடு உள்ள மனிதன். ஒரு முறை நம்ம ஆட்கள் சிலர் ஏதோ குறைகளுடன் அவனை பார்க்க போயிருக்கிறார்கள். பெரிய மனிதர்களை நடத்துவதை போல் அவர்களை அவன் வரவேற்றுகிறான். அவர்களிடம் சகஜமாக கை குலுக்கி உட்காருங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அவன் எல்லாவற்றிலும் வேகம். அமைதியாக நடக்க தெரியாது. எப்பொழுதும் தாட்பூட். சாதாரணமாக நடப்பது எல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பான். ஏன் வண்டி எங்க என்று அவன் கூப்பிட்ட அடுத்த நொடியே எங்க ஆட்கள் ஓடி வர வேண்டும். அவர்கள் பதிலுக்கு குரல் கொடுக்க கூட நேரம் இருக்காது. அதற்குள் இங்கு வந்து விடுவான். அவன் வந்ததுதான் தெரியும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடுவான். வண்டி ஓட்டி மேலும் தொடர்ந்தான். இதற்கு முன் இருந்தவனை விட அவன் 1000 மடங்கு நல்லவன். அந்த ஆளும் பார்க்க போனால் நல்லவன்தான். இருந்தாலும் பழைய ஆள் பார்க்க அருமையாக முக்கியமானவனாக தெரிவான். இந்த ஊரிலேயே அவனை விட சத்தமாக யாராலும் கத்த முடியாது. வண்டியில் பயணம் செய்யும் போது அவன் பேசுவது 10 மைல் தூரத்துக்கு கேட்கும். ஆனால் வேலை என்று வந்துவிட்டால்
இப்போது உள்ளவன் 1000 மடங்கு புத்தி கூர்மையானவன். பழைய ஆளை விட இருப்பவனிடம் உள்ள மூளை 100 மடங்கு பெரியது. எல்லா வகையிலையும் இவன் அருமையானவன். ஆனால் இவனிடம் ஒரே ஒரு குறைதான். இவன் ஒரு குடிகாரன், பாழாய்ப்போனவன் என்று மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டான் பொசுதின். உனக்கு எப்படி தெரியும்? நான் இல்லை, அவன் குடிகாரன் என்று எப்படி தெரியும் என்று கேட்டான். ஓ, அதுவா? அவன் குடித்ததை நான் என் கண்ணால் பார்த்ததே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையில்லாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். மக்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் அவன் குடித்ததை பார்த்ததில்லைதான். ஆனால் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். பொது இடத்திலோ யாரையாவது சந்திக்கும் போதோ பெரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் போதோ குடிக்க மாட்டான். வீட்டில்தான் வெளுத்து வாங்குவான். காலையில் எழுந்திருப்பான். கண்களை கசக்கி கொண்டதும் அவனுக்கு வரும் முதல் நினைப்பு ஓட்காதான். அவனுடைய பணியால் ஒரு கிளாஸ் கொண்டு வந்து கொடுப்பான். உடனடியாக இன்னும் ஒரு கிளாஸ் கேட்பான். இப்படியே நாள் முழுவதும் ஊத்தி குடித்து கொண்டே இருப்பான். மேலும் ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லட்டுமா? எவ்வளவு குடித்தாலும் தள்ளாட மாட்டான். தன்னை எப்படி கவனித்துக் கொள்வது என்று அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதற்கு முன்பிருந்த எங்கள் கோக்குரிக்கோன் இருக்கான் பாருங்க, குடித்தான் என்றால் மக்கள் மட்டுமல்ல, நாய்கள் கூட ஊளையிடும். ஆனால் பொசுதின் அப்படி இல்லை. அவனது மூக்குக்கு கூட சிவக்காது. தன் அலுவலக அறையை சாத்தி கொண்டு தூங்க போயிடுவான். அவனுடைய மேசையில் டியூபுடன் கூடிய பெட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளான். எதற்காக வைத்துள்ளான் என யாருக்கும் தெரியாது. அப்பெட்டி முழுவதும் ஓட்காவை கொண்டு நிரப்பியிருப்பான். கீழே குனிந்து அந்த டியூபில் இருந்து உறிஞ்ச வேண்டியதுதான். போதை ஏறிவிடும். வெளியே வண்டியில் போகும்போது அது கையில் வைத்திருப்பான். சிறிய பெட்டியில் கூட வைத்திருப்பான். இது எப்படி உங்களுக்கு தெரிகிறது என நினைத்த பொசுதின் ஆச்சரியத்தில் திணறி போனான். அடக்கடவுளே, இது கூட தெரிந்திருக்கிறது, என்ன கொடுமை என நினைத்தான். பெண்கள் விஷயத்திலையும் அவன் மோசமானவன் என சிரித்தபடியே வண்டி ஓட்டி தலையை ஒரு விதமாக அசைத்தான். அநியாயம். ஆமா, அவன் 10 பெண்களை வைத்திருக்கிறான். 2 பேர் அவன் வீட்டிலேயே வசிக்கின்றனர். ஒருத்தி பெயர் நஸ்தாசியா இவானோவ்னா. வீட்டை பராமரிப்பது மாதிரியான வேலைகளுக்கு அவளை வைத்திருக்கிறான். அடுத்தவள் சனியம் பிடித்தவள். அவள் பேர் என்ன? ஆமா, லியூத்மிலா செமியோனேவ்னா. பெயர் அளவில் அவனுடைய தனி செயலாளர். இவர்களுக்கெல்லாம் தலைமையானவள் நஸ்தாசியாசான். அவளுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது. பொசுதினை விட அவளிடம்தான் மக்கள் அதிகமாக பயப்படுவார்கள். 3வது மூதேவி கச்சால்னா வீதியில் வசிக்கிறாள். இது உண்மையிலேயே வெட்கக்கேடானது. அவர்களுடைய பெயர்களை கூட இவனுக்கு தெரிந்திருக்கிறது என நினைத்த பொசுதின் முகம் வெளுத்து போனது. இந்த விஷயம் யாருக்கு தெரிந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகவும் கேவலமாக இருக்கிறது. ஆமாம், நகரத்துக்கே இதுவரை போகாத குடியானவன் ஒருவனுக்கு இந்த விஷயம் தெரியும். எவ்வளவு வெட்கக்கேடாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி கண்டுபிடித்தாய் என எரிச்சலுடன் கேட்டான் பொசுதின். மக்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். எதையும் என் கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் பார்த்தவர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். அதை கண்டுபிடிப்பது என்ன அவ்வளவு கடினமா? பணியால் அல்லது வண்டி ஓட்டி வாயை யாராலும் மூட முடியாது. நஸ்தியாசியாவே கூட தனக்கு வாய்த்திருக்கும் அதிர்ஷ்டத்தை பற்றியெல்லாம் எல்லா இடத்திலையும் போய் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. மனித கண்களிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. மேலும் ஒரு விஷயம், இந்த பொசுதின் இப்பொழுதெல்லாம் ஆய்வு செய்ய போகும்போது தனக்கென ஒரு பாணி வைத்திருக்கிறான்.
முன்பெல்லாம் எங்கேயாவது போவது என அவன் முடிவெடுத்தால் 1 மாதத்திற்கு முன்பாகவே அவனது பயணத்தை தெரிவிக்கும் பழக்கம் இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அங்கு போகும்போது அந்த இடமே அதிரும், குலுங்கும், நடுங்கும். கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு முன்னே சிலரும் பின்னால் சிலரும் 2 பக்கமும் சிலரும் குதிரைகளில் அணிவகுத்து வருவார்கள். இடம் வந்தடைந்தவுடன் எல்லோரையும் போல் அவனுக்கும் ஒரு குட்டி தூக்கம் தேவைப்படும். பிறகு நன்றாக சாப்பிடுவான், குடிப்பான். அதன் பிறகு வந்த அலுவலகத்தை கவனிக்கத் தொடங்குவான். டாட் புட் என கத்திவிட்டு மீண்டும் ஒரு குட்டி தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவான். பிறகு வந்த வழியே வந்தது போலவே திரும்பி போய்விடுவான். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏதாவது அவனுடைய காதுக்கு எட்டினால் மின்னல் போல் அங்கு ரகசியமாக போய் இறங்க வேண்டும் என நினைக்கிறான். அப்படி போனால்தான் யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பது அவன் எண்ணம். வேடிக்கைதான். வீட்டிலிருந்து அதிகாரிகள் யாரும் பார்க்காதபடி வண்ணம் ரகசியமாக வெளியேறி ரயில் ஏறி விடுவான். அவர் போய் சேர வேண்டிய புகைவண்டி நிலையத்தை அடைந்ததும் வாடகை குதிரை அல்லது உயர் வகுப்பு வாகனம் என எதையாவது பயன்படுத்தாமல் யாராவது விவசாயி ஒருவனை வண்டி ஓட்ட அமர்த்தி கொள்வான். பெண் போல் உடை அணிந்து கொண்டு யாரும் தன் குரலை அடையாளம் காணக்கூடாது என்பதற்காக கிழநாய் போல வழியெங்கும் உருமிக் கொண்டே போவான். இதை பற்றி மக்கள் சொல்லும்போது கேட்க வேண்டும். சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகிவிடும். அந்த கழுதை அப்படி பயணம் செய்யும் போது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொள்ளும். அறிவு உள்ள எவருக்கும் அவனை அடையாளம் தெரியும் தானே. எப்படி அவனை அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள்? அது மிகவும் சுலபம். அந்த காலத்தில் நம் கோக்ரின் கோவ் பயணம் செய்யும் போது அவனது பலமான கைகளை வைத்து கண்டுபிடிப்போம். வண்டி ஓட்டும் உங்களை வாயில் அடித்தால் அவன் கோக்ரின் கோ. ஆனால் முதலாக பார்த்த மாத்திரத்திலேயே பொசுதீன் தான் என்று சொல்லிவிடலாம். சாதாரணமாக பயணம் செய்யும் ஒருவர் அடக்கமாக நடந்து கொள்வார். ஆனால் பொசுதீனுக்கு அடக்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. அலுவல் இல்லத்துக்கு போய் சேர்ந்து விட்டான் என வைத்துக் கொள்வோம். அவ்வளவுதான், உடனடியாக ஆரம்பித்து விடுவான். கடும் வெயிலோ குளிரோ எப்படி இருந்தாலும் சரி, வெட கோழிகள், பழங்கள், ஜாம் வகைகள் என எல்லாவற்றையும் வாங்கி வர ஆள் அனுப்புவான். இப்படித்தான் அவன் அலுவலகத்தில் இருப்பது தெரிந்து போகும். நல்ல குளிர்காலத்தில் யாராவது வெடக்கோழிகளையும் பழங்களையும் கேட்டு வந்தால் அது பொசிதின் என்று தெரிந்து கொள்ளலாம். யாராவது மிகவும் கவனமாக தம்பி என அழைத்து பிறகு முட்டாள்தனமாக எல்லா காரியங்களுக்கும் உங்களை விரட்டினால் அது நிச்சயம் பொசுதின் தான் என நம்பலாம். மேலும் அவனிடம் மற்றவர்கள் போன்ற வாடை வராது. அடுத்ததாக படுத்து உறங்குவதிலும் அவனுக்கென ஒரு தனி பாணியை கடைபிடிப்பான். அலுவல் இல்லத்தில் தங்கியிருக்கும் போது சோபாவில் படுத்துக்கொள்வான். தன் மீது வாசனை திரவியத்தை தெளித்துக் கொள்வான். தலையணையின் அருகில் 3 மெழுகுவர்த்திகளையும் வைக்கும்படி உத்தரவிடுவான். பிறகு படுத்தபடியே செய்தித்தாள்களை வாசித்துக் கொண்டிருப்பான். மனிதனை விடுங்கள், பூனையை கேட்டால் அந்த ஆள் யார் என்று சொல்லிவிடும். அது சரிதான் என்று நினைத்த பொசுதீன், ஏன் இது எனக்கு முன்பே தெரியவில்லை என யோசித்தான். வண்டி ஓட்டி தொடர்ந்தான். தேவையானால் பழம், கோழி இவை எதுவும் இல்லாமலேயே கூட அவனை அடையாளம் காண முடியும். எல்லாமே டெலிகிராஃப் மூலம் தெரிந்து போகும். அவனுடைய முகத்தை மூடிக்கொண்டு தன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் மறைத்து கொள்ளலாம். ஆனால் அவன் இங்கு வருகிறான் என்பது எங்களுக்கு தெரியும். அவன் வருவான் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலிருந்து பொசுதீன் கிளம்புவதற்கு வெகு நேரத்துக்கு முன்னதாகவே இங்கு அனைத்தும் அவனுக்காக தயாராக இருக்க வேண்டும். இங்கு யாரையோ கையும் களவுமாக பிடித்து கைது செய்ய வருகிறானா அல்லது யாரையோ விடுதலை செய்ய வருகிறானா? ஆனால் இங்கு எல்லோரும் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் சார்,
நீங்கள் என்னதான் யாரும் எதிர்பாராத விதமாக வந்தாலும் பார்த்தீர்களா, எல்லாம் ஒழுங்காக இருக்கின்றன என பேசிக்கொள்கிறார்கள். இங்கும் அங்கும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியில் வந்த வழியே திரும்பி போய்விடுவான். ஆமா, எல்லோரையும் புகழ்ந்துவிட்டு சுற்றி வந்து எல்லோருடனும் கை குலுக்கி எங்களை தொந்தரவு செய்ததற்காக வருத்தம் தெரிவிப்பான். அத்தனையும் உண்மை. உங்களுக்கு தெரியாதா சார்? இங்க இருக்கும் நாங்க எல்லோரும் மிகவும் புத்தி கூர்மையானவர்கள். ஒருவர் விடாமல் எல்லோரும் விபரமானவர்கள். எத்தகைய யமகாதர்கள் நாங்கள் என்பதை பார்ப்பதே உற்சாகமாக இருக்கும். உதாரணமாக இன்றைக்கு நடந்ததையே எடுத்துக்கொள்ளுங்களேன். யாரும் இல்லாத வாகனத்துடன் இன்று காலை நான் வந்து கொண்டிருந்த போது அந்த உணவு விடுதியின் காப்பாளரான யூதர் என்னை நோக்கி வேகமாக வந்தார். யூத முதலாளி, எங்கே போகிறீர்கள் என கேட்டேன். கொஞ்சம் மதுவும் நொறுக்கு திணியும் நான் என்று தொடங்கும் அந்த நகருக்கு கொண்டு செல்கிறேன் என பதிலளித்தார். அங்கு பொசுதீன் வருவான் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாமர்த்தியம்தானே? பொசுதீன் பாவம் இப்பொழுதுதான் புறப்பட தயாராகி கொண்டிருப்பான். ஒருவேளை யாரும் அடையாளம் காண முடியாதபடி முகத்தை மறைத்து கொண்டிருக்கும் வேளையில் மும்முரமாக இருப்பான். அல்லது தான் வருவது யாருக்கும் தெரியாது என நினைத்தவாறு பாதி வழியில் வந்து கொண்டிருப்பான். எனினும் மது, மீன், வெண்ணெய் என அவனுக்காக எல்லாம் தயாராக இருக்கின்றன. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இதோ பிள்ளைகளே, இப்பொழுது உங்களை பிடிக்கப் போகிறேன் என நினைத்து கொண்டு அவன் வாகனத்தில் வருவான். ஆனால் அந்த பிள்ளைகளோ அவனை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. வெகு நேரத்துக்கு முன்பே அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டார்கள். வண்டியை திருப்பு என பொசுதீன் கோபமாக கத்தினான். முண்டமே, பேசாமல் வண்டியை திருப்பி புறப்பட்ட இடத்துக்கே ஓட்டு என மீண்டும் கூச்சல் போட்டான். ஒன்றும் புரியாமல் விழித்தவன் வண்டியை திருப்பி வந்த வழியே ஓட்டத் தொடங்கினான்.